இவங்க போட்ட ஒரு போஸ்ட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவும் கதி கலங்கி நிற்குதுன்னு தான் சொல்லணும். இவங்களோட போஸ்ட்டை பார்த்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லணும். இதை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பேர் பார்த்துருக்காங்க. வைரலாகவும் போய்கிட்டு இருக்குது, ட்ரெண்டிங்காகவும் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஒரு போஸ்ட்டில் என்ன போட்டிருப்பாங்க அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க அப்படி இன்ஸ்டாகிராமில் என்ன போஸ்ட்டு தான் போட்டாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க டைம் ட்ராவல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து கடந்த காலத்தையும் எதிர்காலத்துக்கும் போயிட்டு வந்திருக்குன்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டுருந்தார். இவங்களோட பேர் தான் எல்விஸ் தாம்சன். ஸோ இவங்க அப்படி எதிர்காலத்தில் போயிட்டு வந்தது இது உண்மையாக இல்லையான்னு எனக்கே தெரியல. ஆனால் இவங்க போயிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இதை நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இவங்க போயிட்டு வந்ததில் என்னென்னலாம் நடக்க போகுது, எதிர்காலத்தில் நமக்கு என்னென்னலாம் ஆபத்து வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தா இந்த உலகத்துக்கே பார்த்தா மிகப்பெரிய ஆபத்து வரப்போத சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் பார்த்தா நேச்சுரலானதாக நடக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறதால உண்மையாலுமே நடந்துருமாடான்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா மிகப்பெரிய ஆபத்து நம்மளுடைய உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் டேட்டோட ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ அதான் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அந்த டேட்டில் அது நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதத்தில் அந்த ஒரு நாள் இருக்கா இல்லையான்னு எனக்கும் தெரியல. ஆனால் அப்படி இல்லை, இந்த மாதத்துல இல்லை அடுத்த மாதத்தில் இருக்க போது அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு நம்ம உலகத்துக்கு வர ஆபத்தை பார்த்தீங்கன்னா மே மாதத்துலேருந்து தொடங்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த மே மாதத்தில் என்ன டேட்டில் நடக்க போகுது, எந்த ஆபத்து வரப்போகுது எனக்கு தெரியும். அவர் அப்படி என்னென்ன சொல்லியிருக்காருன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். சோஷியல் மீடியாவில் அவங்க போட்ட வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா காலப்பயணி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக இந்த மாதிரி வீடியோலாம் போடுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ உண்மையாலுமே எதிர்காலத்துக்கு போயிட்டு வர முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா இது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். நமக்கு அடுத்து என்ன டாஸ்க் வரப்போகுது நமக்கே தெரியாது. ஏன்னா அடுத்த எதிர்காலத்தை நம்மளால் கணிக்கவே முடியாது. அதனால புதுசாக இந்த உலகத்தில் நமக்கான டாஸ்க்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை எடுத்து போராடி தான் நம்மளுடைய இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். சரி, அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்ட்டை ஜனவரி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திகதி இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க. அந்த ஒரு போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2025 நடக்க போகிற 5 திகதியை குறிப்பிட்டு பயங்கரமான பிறகு பார்த்தீங்கன்னா ஏற்பட போகிறத சொல்லியிருக்காங்க. அதில் என்ன நடக்க போகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற ஒக்லாமா ஊரில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திகதி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ 1046 கிலோமீட்டர் வேகத்தில் பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர் தூரம் பார்த்தீங்கன்னா அகலமான மிகப்பெரிய சூறாவளி பார்த்தீங்கன்னா ஏற்படுறதுக்கு வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது உண்மையாக நடக்குமான்னு என்னன்னு தெரியல. ஆனால் இது வந்தாக்கா எவ்வளோ பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் என்னன்னு தெரியல. இவ்வளவு வேகமாக வந்தாக்கா அந்த ஒரு ஊர் அழிகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆபத்து ஏற்படும் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன மே 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்நாட்டு போர் வெடித்து டெக்சாஸ் பிரிவினை ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. என்னடா இது அமெரிக்காவில் ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அணு ஆயுதங்கள் தொடர்பான மோதலை தூண்டி அமெரிக்காவுக்கு அழிவே ஏற்படும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. என்னடா அப்போனா இவங்க சொல்கிறத பார்த்தா அமெரிக்காவே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். 3ஆவது தேதி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி என்ன நடக்க போகுதுன்னா சாம்பியன் என்ற வேற்றுக்கிரகவாசிகள் பார்த்தீங்கன்னா வரக போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ். ஸோ அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா 12,000க்கும் மேற்பட்ட மக்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து செல்ல போகிறதா சொல்லியிருக்காங்க. இது என்ன பயங்கரமாக இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19 அமெரிக்காவில் கிழக்கு கடற்கரை செப்டம்பர் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புயல் தாக்கி அழிவை ஏற்படுத்தும்னு பார்த்தீங்கன்னா சொல்லி அதுக்கப்புறம் என்ன ஃபைனல் டேட்டு தான் நவம்பர் 3 பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற பார்த்தீங்கன்னா செரீன் கிரவுன் என்ற பிரியப்பட்ட ஒரு மிகப்பெரிய கடல் உயிரினம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நீல திமிங்கலத்தை விட 6 மடங்கு பெருசாக இருக்கும் பொறுத்தவும் சொல்லியிருக்காங்க. அப்போனா இது எப்படி இருக்கும் வந்தாக்கா இந்தியாவிலே கண்டுபிடிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. இந்த மாதிரி தினமும் ஒன்று இல்லைனா 2 இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனை தெரிஞ்சுக்க சந்திர டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம். பை.